ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிறுதானியங்களில் ஒளிஞ்சிருக்க ஊட்டச்சத்துக்களை பற்றியும், சிறுதானியங்கள் சாப்பிட்றதால ஏற்படுற நன்மைகள் மற்றும் அதை எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலிருந்தே சாப்பிட்டு வந்த ஆரோக்கியமான உணவுகளில் முதல் இடத்தை பிடிக்கிறது இந்த சிறுதானியங்கள் தான். அன்றிலிருந்து இன்று நாம் வாழக்கூடிய நவீன காலம் வரை மனித இனம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உணவு வகைகளில் சிறுதானியம்தான் முக்கிய பங்கு வகிக்குது. சிறுதானியங்கள் தான் நம்மளோட பாரம்பரிய உணவு முறைகளோட ராஜாவாக கருதப்படுது. அரிசியோட அளவை விட சின்னதாக இருக்கக்கூடிய இந்த சிறுதானியங்கள் ஒரு குறுகிய கால பயிராகும். நெல்லை விளைவிக்கணும்னா நமக்கு அதிக நாட்கள் மற்றும் அதிக மழை தேவைப்படும். ஆனால் இந்த சிறுதானியங்கள் மிதமான தட்பவெப்ப நிலையிலும் குறைவான நீர் வசதி இருந்தாலுமே போதும், இது நல்லாவே செழித்து வளரும். சிறுதானியங்களில் பெரும்பாலானவை பயிரிடப்பட்டு மிக குறுகிய காலத்திலேயே, அதாவது 65 நாள்லேயே நம்ம அறுவடை செய்யலாம். நாம் எல்லோரும் அன்றாடம் சாப்பிடக்கூடிய அரிசியை விடவும் இந்த சிறுதானியத்தில் உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. சிறுதானியங்களை நாம் அன்றாட உணவில் சேர்த்துக்கிறதால நம்மளோட எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதனால் உடலில் இருக்க கெட்ட கொழுப்புகள் குறைஞ்சு இதய நோய் ஏற்படுவதை தடுக்கும். இந்த சிறுதானியங்களை சாப்பிட்றதால இரத்த அணுக்களோட உற்பத்தி மற்றும் இரத்த ஆக்சிஜனேற்றத்தை அதிகரிக்கும். இந்த சிறுதானியத்தில் அயன் மற்றும் காப்பர் சத்துக்கள் நிறையா இருக்குது. மேலும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பாஸ்பரஸ் சத்தும் இதில் இருக்குது. சிறுதானியத்தில் இருக்க இரும்பு சத்து இரத்த சோகையை தடுக்கும். கால்சியம் எலும்பு வலுப்பெற உதவும். அடுத்ததாக நாம் சிறுதானியங்களில் என்னென்ன வகை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சிறுதானியங்களை சாப்பிட்றதால என்னென்ன நன்மையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, புற்றுநோயோட அபாயத்தை குறைக்கும். சிறுதானியங்களில் நார் சத்தும் தாவர ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. இது புற்றுநோய் வளரும் அபாயத்தை குறைக்குது. சிறுதானியங்களில் இருக்க லிக்னைன் மார்பக புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை 50% குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. மார்பக புற்றுநோயிலிருந்தும் பாதுகாக்குது. சிறுதானியங்கள் உடலில் இருக்கக்கூடிய ட்ரைக்ளிசரைடுகளோட அளவை குறைக்குது. இது இரத்த அணுக்கள் தடிமனாவதை தடுத்து இரத்தத்தை திரவ நிலையிலேயே வச்சிருக்கும். இதனால் வாதம், தமனி கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அடுத்ததாக, சிறுதானியங்களில் இருக்கக்கூடிய விட்டமின் பி கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பை அப்சார்ப் பண்ணி எனர்ஜியாக மாற்றிடும். விட்டமின் பி இரத்தத்தில் உள்ள ஹோமோசைட்டோட அளவை குறைக்குது. இதனால் கொழுப்புகள் ஒன்று சேர்ந்து கட்டியாக மாறுவதும் உடலில் தங்குறதும் தடுக்கப்படுது. சிறுதானியங்களில் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு. இதை நாம் அன்றாட உணவில் எடுத்துக்கும் போது அடிக்கடி பசி ஏற்படுற உணவை கட்டுப்படுத்தும். இதனால் உடல் எடையை குறைக்க முடியும். தினமும் ஒரு வேளையாவது சிறுதானியம் சாப்பிட்டா உடல் எடையை கட்டுக்குள்ளே வைக்க முடியும். இந்த சிறுதானியங்கள் தசைகள் சேதமடைவதை குறைக்குது. சிறுதானியங்களில் அதிக அளவு புரதச்சத்தும் அமினோ அமிலங்கள் ஒன்றான லைசினும் நிறைஞ்சிருக்கு. இந்த ரெண்டுமே தசைகள் சேதமடைவதை குறைச்சி வலிமையான தசைகளை உருவாக்குவதற்கு உதவுது. சிறுதானியங்கள் தசைக்கு மிகவும் ஏற்ற உணவாக இருக்குது. அடுத்ததாக, நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும். சிறுதானியங்களில் குறைஞ்ச கிளைசிமிக் குறியீடு இருக்கிறதுனால செரிமானம் மெதுவாகத்தான் நடக்கும். இதனால் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வைக்க முடியும். இதனால் டைப் 2 சர்க்கரை நோய் வராமல் தடுக்க முடியும். சிறுதானியங்களோட தனித்தன்மை. சிறுதானியங்கள் வளம் குறைஞ்ச, மழை அளவு குறைஞ்ச பகுதிகளிலும் மலை சரிவுகளிலுமே நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடியது. சிறுதானியங்கள் வெப்பத்தையும் வறட்சியும் தாங்கி வளரக்கூடியது. 200 மில்லிமீட்டர் முதல் 500 மில்லிமீட்டர் வரையிலுமான மழை பெய்யக்கூடிய இடங்களில் கூட இந்த சிறுதானியங்கள் வளரும். நெல் 35 டிகிரி சென்டிகிரேட் வெப்பத்தையும், கோதுமை 38 டிகிரி சென்டிகிரேட் வெப்பத்தை கடந்தாலே தாங்காது. ஆனால் சிறுதானியங்கள் 460 டிகிரி சென்டிகிரேட் வரை தாக்குப்பிடிக்கும். சிறுதானியத்தை எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிறுதானியங்களை புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு உடல் சூடு அதிகரிக்கவும் மலச்சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் அதிகம். ஸோ சமைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வைக்கணும். 1 பங்கு சிறுதானியத்திற்கு 2 பங்கு தண்ணீர் சரியான அளவாக இருக்கும். சிறுதானியமும் அரிசி மாதிரி தான்.
அதில் இருக்க முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்கணும்னா அதை சாதமாக தான் வடித்து சாப்பிடணும். மாவாக அரைச்சி இட்லியாவோ தோசையாவோ சாப்பிடக்கூடாது. ஏன்னா மாவை அரைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய நார் சத்துக்களும் புரத சத்துக்களும் குறைஞ்சு போயிடும். வாரத்தில் 3 முறையாவது சிறுதானியங்களை நம்மளோட உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது.